ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 27வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த 27வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 27வது வாரத்தில் இருக்கீங்க, அதாவது 2வது ட்ரைமஸ்டரில் 3வது மாதத்தின் இறுதி வாரத்தில் இருக்கீங்க. இந்த வாரத்தில் உங்களோட குழந்தை தலை கீழ் நோக்கி இறங்கலாம். இது நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே பிரசவம் ஆயிடுச்சுன்னா உங்கள் குழந்தை உயிர் வாழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தை மிக வேகமாக இயங்கலாம். இந்த டைமில் அடிக்கடி உதைக்கும், உருளலாம். குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிகளில் கண்டறியும் அறிகுறிகளில் ஒன்று தான் குழந்தை எத்தனை முறை உதைக்குது அப்படின்றத வச்சு பார்க்கலாம். குழந்தை இன்னும் அம்யூனோட்டிக் ஷாக்கில் இருந்துச்சுன்னா கூட அவங்க சுவாச இயக்கத்திற்கான பயிற்சி இன்னும் தொடங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது மூச்சை உள்ளிழுத்து வெளியிழுப்பாங்க. குழந்தையோட வளர்ச்சியில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அவங்களோட கண்களை திறந்து அவங்க கண் இமைகள் உருவாகியிருக்கும். குழந்தையை சுற்றி உள்ள நிழல்களை பார்ப்பாங்க. குழந்தையோட குரல்களை நன்றாக அடையாளம் காண தொடங்கும். குறிப்பாக உங்கள் குரலை அவங்க அடையாளம் கண்டுக்குவாங்க. உங்கள் குரல் கேட்கும்போது மட்டும் குழந்தை அமைதியாக நிதானமாக இருப்பாங்க. குழந்தைக்கு சிறிய நுரையீரல், கல்லீரல், அது மணிக்கு நோய் எதிர்ப்பு அமைப்பு முழுமையாக வளர்ச்சி அடைய இன்னும் காலங்கள் தேவைப்படுது. அவங்களோட வெயிட்டும் அவங்களோட கொழுப்பும் சீராக அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தை முழுமையான குழந்தை போன்று தோற்றமளிக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தையோட கொழுப்பு 15% அதிகமாக இருக்கும். இது பிறக்கும்போது 30% வரைக்குமே வளரும். அவங்களோட இதய துடிப்பும் வலுவாக இருக்கும். இந்த டைமில் குழந்தையோட அசைவை நல்லா உணர ஆரம்பிச்சிருவீங்க. 27வது வாரத்தில் குழந்தையின் அளவு 36 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். குழந்தையோட எடை 850 900 கிராம் வரைக்கும் இருப்பாங்க. குழந்தைக்கு பகல் இரவு அப்படின்றத வேறுபடுத்தி காண முடியும். அவங்களோட மூளை வளர்ச்சியும் இறுதி கட்டத்தில் இருக்கும். குழந்தையோட தூக்க முறைகளை வளர்த்து கொண்டிருப்பாங்க. அதாவது இந்த டைமில் தூங்கணும், இந்த டைமில் தூங்கக்கூடாதுன்ட்டு. இது சாதாரணமான விஷயந்தான். குழந்தையோட தூக்கமும் உங்களோட தூக்கமும் கரெக்டாக ஒரே நேரத்தில் இருந்துச்சுன்னா அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இன்னும் 3 மாதத்தில் பிரசவத்துக்கு தயாராக போகிறீங்க. இந்த வாரத்தில் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய பொதுவான அறிகுறிகள் பார்க்கலாம். உங்கள் வயிறு பெருசாகிறனால உங்களுக்கு புதிய வலிகள் கூட ஏற்படலாம். இதை நீங்கள் கவனிப்பீங்க. ஏற்கனவே சொன்ன மணிக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஏன்னா கர்ப்பப்பை வளரும்போது அது மார்பின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படலாம். அது மணிக்கு எடிமான்ற பிரச்சனை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தொப்பையின் அளவு அதிகரிக்கிறதுனால உங்களோட கணுக்காலில் ஏற்படும் வீக்கம் கைகள்லையும் இருக்கும். உங்கள் உடல்லையே நீர் தேங்கிடுறதுனால உங்களுக்கு எடிமான்ற பிரச்சனை ஏற்படும். கன்சீவாக இருக்கும்போது ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதனாலையும் அது மணிக்கு கர்ப்பப்பை அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனாலையும் கூட திரவம் தக்க வைக்குது. இதனால் நீண்ட நேரம் நிற்கிறதோ உட்கார்றதோ தவிர்க்கலாம். இந்த கால்களின் வீக்கம், கைகளில் வீக்கம் குழந்தை பிறந்த பின்னாடி மறைஞ்சிரும். தோல் ரொம்ப நீட்டப்படுறதுனால உங்களுக்கு இந்த அமைச்சல், அரிப்பு கூட ஏற்படலாம். உங்களோட சருமமே ரொம்ப வறண்டு காணப்படும். அப்போ நீங்கள் சூடான நீரில் குளிக்கிறத தவிர்க்கணும். சூடான நீரில் குளிக்கும் போகும்போது வறட்சியை ஏற்படுத்தி விடும் உடம்புல. நீங்கள் எப்போதுமே சோர்வாக இருப்பீங்க. தூங்க முயற்சி செய்தாலும் கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆழ்ந்த தூக்கம்ன்றதே இருக்காது. யோகா செய்வது மூலம் நல்லா தூக்கம் அளிக்கும். அது மணிக்கு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் குளிச்சேன்னா தூக்கம் நல்லா ஏற்படும். உங்களோட யோனி பகுதியில், அதாவது கர்ப்பப்பை வாயில் வெள்ளைப்படுதல் ஏற்படலாம். ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அது நீராகவோ இல்லைன்னா உதிரப்போக்காவோ கூட இருக்கலாம். தெளிவான வெள்ளைப்படுதல் சாதாரணமானது. கர்ப்ப காலத்தில் அதிகமாக இருக்கலாம். ஒருவித கலர் சேஞ்சோ இல்லை ஸ்மெல் அதிகமாக இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இது பாக்டீரியா தொற்றுனால கூட ஏற்படும். இல்லைன்னா ஈஸ்ட் போன்ற பிரச்சனையினாலும் ஏற்படலாம். தொற்று பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். சிறுநீர் கழிக்கும் போது ஒருவித வலி ஏற்படலாம். எரிச்சல் கூட இருக்கலாம். போதுமான அளவில் நீர் உங்கள் உடம்புல இல்லைன்னா இந்த மணிக்கு ஏற்படும். ஃப்ராங்ஸ்டன் கிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொய்யான வலியை கூட ஏற்படுத்தும் இந்த டைமில்.
சிலருக்கு பார்வை மங்கலாக இருக்கும், தலைவலி ஏற்படும், முகம், கணுக்காலில், கால்களில் வீக்கம் இருக்கும், இடுப்பெலும்புகளில் வலி ஏற்படலாம். மலக்குடலில் வந்து கர்ப்பப்பை அழுத்துறதுனால மலச்சிக்கல் கூட ஏற்படலாம். இந்த டைமில் ஏற்கனவே சொன்ன மணிக்கு தசைப்பிடிப்புகள்லாம் இருக்கலாம். உங்களோட ஸ்கின் எல்லாம் டார்க்னஸாக கூட ஆகும். இந்த டைமில் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும். நடைப்பயிற்சி அது மாதிரிக்கு யோகா இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். சூப்பராக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.